अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। हमारे उर्दू सबक के लिए आप सबको मैं खुशामदीद करता हूँ। आइए सीख लें. நாம் கற்றுக்கொள்ளும் வாருங்கள். இன்றைய உருது பாடத்தில் சில கேள்விகளை எப்படி கேட்கிறது என்பதனை பார்ப்போம். வாருங்கள், வலது பக்கத்திலிருந்து பாருங்கள். கித்னி உமர் ஹே, கித்னி உமர் ஹே, கித்னி உமர் ஹே. How old, வயது என்ன? How old, வயது என்ன? आपकी उम्र कितनी है? அவ்வாறும் கேட்கலாம். தாங்களின் வயது என்ன? இடது பக்கத்தில் பாருங்கள், அதே நேராக கித்னி தூர், கித்னி தூர், கித்னி தூர், எவ்வளவு தூரம்? How far, கித்னி தூர், எவ்வளவு தூரம்? How far. அடுத்து வலது பக்கத்தில் இரண்டாவது வரியில் ஏ கौन है, ஏ कौन है, இவன் அல்லது இவள் யார் என்று கேட்பதற்கு அது ஆண் பாலாக பெண் பாலாக இருந்த போதிலும் சமம். ஏ என்ற வார்த்தையை நமக்கு இவன் இவள் என்பதற்கு பாவித்து கொள்ளலாம். ஏ कौन है, ஹோ இஸ் திஸ், இவர் யார்? ஹோ இஸ் திஸ், இவர் யார் அல்லது இவள் யார்? वो कैसा है, वो कैसा है, அது எப்படி, அது எப்படி? ஹவுஸ் தேட், ஹவுஸ் தேட், ஓ ஹவு இஸ் தேட். அடுத்து பாருங்கள், क्यों जाना है, क्यों जाना है, क्यों जाना है. why to go, why to go, ஏன் போக வேண்டும், ஏன் போக வேண்டும். क्यों जाना है, why to go. कब आना है, कब आना है, कब आना है, எப்போ வர வேண்டும். when to come, when to come, எப்போ வர வேண்டும். why to study, पढ़ना क्यों है, ஏன் படிக்கணும். पढ़ना क्यों है, ஏன் படிக்கணும். why to study. क्यों इस्तेमाल करें, क्यों इस्तेमाल करें, क्यों इस्तेमाल करें, ஏன் பாவிக்கணும், ஏன் பாவிக்கணும். why to use, why to use. ஓகே, நாங்கள் மீண்டும் பார்ப்போம். கித்னி உமர் ஹே, வயது என்ன? கித்னி உமர் ஹே, வயது என்ன? கித்னி தூர், எவ்வளவு தூரம்? கித்னி தூர், எவ்வளவு தூரம்? ये कौन है, ये कौन है, இவர் யார் அல்லது இவள் யார்? ஹவுஸ் தேட், அதாவது वो कैसा है, वो कैसा है, அது எப்படி? क्यों जाना है, क्यों जाना है, ஏன் போக வேண்டும். कब आना है, कब आना है, எப்போ வர வேண்டும். கப் என்றால் எப்போ. पढ़ना क्यों है, पढ़ना क्यों है, क्यों है पढ़ना, पढ़ना क्यों है, ஏன் படிக்கணும். क्यों इस्तेमाल करे, क्यों इस्तेमाल करे, ஏன் பாவிக்கணும். நல்லது, இவைகள் அனைத்தும் கேள்விக்குறிகள். கித்னி, ஏ, कौन, அதாவது कौन, कैसा, क्यों, कब என்ற வார்த்தைகள் அனைத்தும் நாம் கேள்வி கேட்பதற்கு பிரயோகிப்போம். நல்லது, இதனை நீங்களும் நல்ல முறையிலே அவதானித்து கற்றுக்கொள்ளுங்கள். மற்றும் தங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்கள். மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்முடன் இணைந்திருங்கள். மற்றும் ஒரு பாடத்துடன் சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடை பெறுகிறேன். खुदा हाफिज़.